ஆனா ஒழுவின் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறார்கள்? 3 தடவைக்கு மேல ஒழு செய்யக்கூடாது. முகத்தை கழுவுறீங்களா, ஒரு தடவை கழுவுங்க, சரியாயிருச்சுன்னா ஓகே, ஒரு தடவை போதுமானதுதான். இல்ல ஒரு தடவை கழுவுனது பத்தலன் விளங்குது, 2வது முறையும் கழுவி கொள்ளலாம். 2 முறை கழுவியது அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை, 3வது முறையும் கழுவலாம். 3 தடவை கழுவுனது எனக்கு பத்தலன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான், 3 தான் அளவு. 3 முறைக்கு மேல் எந்த உறுப்பையும் கழுவக்கூடாது. முகத்தை கழுவுறதா இருந்தாலும் சரி, காலை கழுவுவதாக இருந்தாலும் சரி, 3 முறைக்கு மேல் கழுவக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. ஏன்? தண்ணீரை வீண் விரயம் பண்ணாதீங்க. எதுக்கு வீண் விரயம்? தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு தண்ணீர்ல ஒழு செய்வாங்க தெரியுமா? யதவல்லு பில் முத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்து என்கிற அளவில் அந்த அளவுக்குண்டான தண்ணீர்லயே ஒழு செய்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒழு செய்வதற்கு அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் ஒரு முத்துங்கிற அளவுக்கு தானே. ஒரு முத்துனா என்ன? இந்த 2